கதை இது கதை எங்க ஊரு கதை அப்பனத்த பட்டன் பட்டி சொல்லி வந்த கதை கதை இது கதை எங்க ஊரு கதை அப்பனத்த பட்டன் பட்டி சொல்லி வந்த கதை பாட்டி சுற்ற வடையில ஆரம்பிச்ச கதை இப்ப பல்லு போய் சொல்லு போய் கண்ணம் ரெண்டு முள்ள போய் தாக கிடந்தாலும் நாங்க கேட்போமல்ல கதை ஊர் கதை உறவு கதை நாய் கதை நரி கதை தெய்வ கதை தேச கதை பேய் கதை பெருமாள் கதை ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை எங்க பாரம்பரியங்களை பக்குவமா பணி காத்து சந்ததிகள் தோறும் நாங்கள் காத்து வந்த கதை சொல்ல போறோம் நல்ல கதை சொல்ல போறோம் டான் தொலைக்காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்ல கதை சொல்ல போறோம் நாங்க கதை சொல்ல போறோம் டான் தொலைக்காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்ல கதை நேரம் கதை நேரம் மச்சான் டேய் அவன் மறியடா டேய் மறியடா டேய் டேய் மறிய மறியடாண்ட மறைச்சிட்டு ஆக்கடங்க என்னத்த மறைக்க சொல்லி என்னத்த மறைக்கிட்டு நான் உன்ன நீ மறையண்டா நான் நோட்டத்தை இதுக்கு இருந்தவங்களா ஆரோக்கியம் நான் காணலடா அவங்க நீ என்னத்த மறைக்க சொன்னு தெரியாடா நான் எங்க மறைக்கிறேன்னு தெரியாம இவங்களை தான் நான் மறைக்க சொன்னாடா நான் இவங்களை மறைக்க சொன்ன நீ சொல்லிக்கிறான் போன ஆட்டோவை மறையன்றா நான் ஆக்களோட மறைச்சிருப்பேன் நான் அங்க மோட்டர் பைக்கையும் அங்க விட்டு போட்டடா அடே நீ மோட்டர் கூட எடுக்க இல்லடா மோட்டர் பைக்ல விட்டு நான் சமைச்சு கொண்டு இருந்த சமைச்சது அருவாசில விட்டுட்டு ஓடி நிப்பாட்டு போக்கு அது சரி இப்ப என்னையும் அவசரப்படுத்தி வேற யாருக்கு போன் பண்ணி நீ எல்லாருக்கும் தான் போன் பண்ணா மறைக்க சொல்லி ஒருத்தர் மறைக்கிறாங்க இல்ல வாரம் முழுக்க அப்படியே போஞ்சு கொண்டு நானும் கணச்சு கொண்டு சரி இங்க வந்துட்டு பார்த்தா இது நினைக்குது இது இருந்தவங்கிட்ட கப்பு கொண்டு பார்த்தா அவனையும் காணு அது சரியடா இந்த வெயில் நேரத்துல மறைக்க நீ அவங்க தான் பேர் போடுவாடா உலகமும் பிடித்தாண்டா என்னத்துக்கு ஓடுற என்னத்துக்கு மாறி என்னத்து நிக்கிறான்னு தெரியாம ஓடிட்டு இருக்கடா அவங்கள்ட்ட என்னடா கேட்க போறான்னு சொல்லுண்டா இந்த கடவுளே இந்த மோட்டர் பைக்கும் துறப்பு மாதிரியாடா ஐயோ அருவானே என்னன்னு சொல்லி சொல்லியடாப்பா சொல்ற எனக்கு தெரிஞ்சாங்கடா நான் சொல்றது அவங்க தானடா கேட்கறதுக்கு வந்து நான் கத்துவனுக்கா மறியடா மறியடான்ட்டு மறைக்காம விட்டுட்டு இப்ப அவன் போனவன்னு எத்தனை மணிக்கு வர போறான்னு தெரியாது ஒரு வாரம் நான் களைச்சு போனேன் ஒன்று கேட்கட்டவன்னு சரி நீ இப்ப மறைக்க சொன்ன நீ சரி ஏற்றுக்கொள்றேன் இப்ப இதுல வந்து கத்துறாய் என்னத்துக்குடா இவங்களை கத்துறா என்னடா களவெடுத்தவங்களே அதுதான் அவங்கிட்ட கேட்கறதுக்கு தான்டா நான் கத்துறேன்டா என்னன்னு கேட்கறதுக்கு அதான் என்னடா அவங்ககிட்ட கேட்கணும் அவங்களுக்கு தானடா தெரியும் அறந்தது போ இதுக்கு இருந்தவனுக்கு தானே தெரியும் இவங்க என்ன செய்தவங்கடா சொல்லுண்டா அவனுக்கு தானடா தெரியும் உள்ளுக்குள்ள இருந்தவனுக்கும் ஓடினவனுக்கு தானடா தெரியும் ஆட்டோ நிக்குது ஆட்டோல ஸ்பீக்கர் இருக்குது அம்பு இருக்குது மைக் இருக்குது என்னடா தெரிஞ்சவங்கன்னு சொல்லுண்டா பழைய எறும்புக்கு வந்தவங்களும் பழைய எறும்புக்கு வந்தவங்களும் அது கிரட்ட பிறக்க வந்தவங்களும் அப்படி என்றாடு நான் கூப்பிட்டு கொடுத்துருப்பேன் இவங்க எங்க போனாங்களோ எங்க கல்லுக்கரைக்கு போனாங்களோ எங்க போனாங்கன்னு தெரியாது இவங்க வர மாட்டேன் நாங்க என்ன மூட்டை பைக்க விட்டு உன்னோட இதுல நிக்கிறது பிரச்சனை என்ன சொல்ல நாங்களுக்கு சாத்தி விடுறேன்னா சொல்ல நான் கூப்பிடுறேன் பிரச்சனையாண்டு இல்ல அவங்ககிட்ட கேட்கணும் என்ன பிரச்சனையாண்டது காலப்போக்கில மனுஷன் செத்தே போடுவான்டா அங்க இருந்து கலைச்சு கொண்டு வந்தது எனக்கு கலைச்சு அதான்டா ஏன் கலைச்சனின்றாவது சொன்னேன்டா அதைத்தான் அவங்க தானடா கேட்கணுமேடா அப்ப இந்த அரை மணத்தியாலம் ஒரு மணத்தியாலம் நீ நானு என்னத்துக்கு மறைச்சனி என்று கேட்க சரி நீ இப்ப இந்த நின்ற நான் உனக்கு போன் பண்ண கதை சொல்லு நான் அங்கேயாப்பா அந்த குளத்தடியில நின்றான்டாப்பா நான் எங்கட வீட்டை நின்றானாப்பா இவங்கள ஏதோ அதுக்குள்ளால அறிவிச்சு கொண்டு வந்தவங்க நான் என்னன்னு எனக்கு காதுல விளங்க இல்ல அவ்வளவு வேகமா வந்துட்டான் அதைத்தானே சொன்ன மறியடா மறியடான்னு உனக்கு பக்கத்துல நிக்கிறானாக்கம்னு நினைச்சு நான் சொன்னான் மறியடா வந்து உன்ன அவங்கள்ட்ட அவங்கிட்ட என்னட்டு கேட்கறதுக்கு தான் மறைக்க சொன்னான் நீ காட்டதா அவன் சொல்லு என்னட்டு அவங்க சொன்னதை சொல்லு என்ன சொன்னவன் அது தெரிஞ்சா நானே நானும் சொல்றேன் அவங்க தாண்ட நானும் கேட்கணும் அப்ப இவங்க என்ன அறிவிச்சன்றத கேக்குறாக்க நீ இப்ப ஓடிய நீ வேற என்னத்துக்கு ஏதோ ஊசியன்றது மட்டும் கேட்டது
ஊசி ஓ ஊசியன்றது கேட்டது எங்கட இங்க வர கேட்க ரோட்ல போய்க்க ஊசியன்று கேட்டது உண்ட பக்கம் கேட்க வரணும்னு சொல்லி கேட்டுக்கு அதைத்தான் சொன்னா மறையிடான்னு உனக்கு போன் பண்ணி சொன்னேன் உனக்கு போன் பண்ணேக்க அவன் அறிவிக்கிறான் அதுல வரவும் கொண்டு வரவும் உண்டு அதைத்தான் பார்த்துட்டு அப்ப உனக்கு கிட்டே நிற்கிறானாக்கும் வந்து உனக்கு போன் அடிக்கிறான் இவனுக்கு இவனை மறைக்க சொல்லி என்ன கேட்கிறது உனக்கு ஒரு கதை ஒன்று சொல்லிட்டு என்ன கதை என்ன ஒருதன் இருந்தவன் சரியா அவன் ஒரு குரங்கு வளர்த்தவன் குரங்கு சரியோ அவனுக்கு அந்த குரங்குல அவ்வளவு நம்பிக்கை சரி இந்த அறிவிப்புக்காரருக்கும் அறிவிக்க கொடுத்தானே அந்த பொஸ்ஸோ அதிகாரி அவனுக்கு மேற்ற மாதிரியான ஒரு கதை ஒரு குரங்கு வளர்த்தவர் அவ்வளவு பாசமும் அவ்வளவு நம்பிக்கையும் அந்த குரங்குல யாருக்கு இந்த குரங்கு சாரி இல்ல இந்த மனுஷனுக்கு சரி அந்த மனுஷன் அந்த குரங்குல அவ்வளவு இது அந்த குரங்குக்கு இந்த குரங்குல பாசம் இந்த குரங்கு என்ன சொன்னாலும் செய்யுமன்ற ஒரு நம்பிக்கை வரும் அப்போ ஒரு நாள் அவர் அவசர அலுவலா ஒரு கால் ஒரே நாள்ல இந்தியா போயிட்டு திரும்பி வரும் சரி ஓகே அப்ப ஒரே நாள்ல ஒரு 5 நாள் அப்போ இவர் கொஞ்சம் மிளகாய் கண்டு நட்டு வச்சவரா மிளகாய் கண்டு அப்போ இவருக்கு அந்த மிளகாய் கண்டு விட்டுட்டு போவோம் மனம் இல்லை ஆனா கட்டாயம் இந்தியாவுக்கு போவோம் அப்ப இந்த மிளகாய் கண்டு என்ன செய்யறாங்க ஊராக்கள் வந்து சொல்லி நாங்கள் பாக்குறோம் இவர் பார்த்தா உங்களை எல்லாம் பார்க்க விடுறது சரி வராது அண்ணா இந்த குரங்குக்கு சொல்லிக்கிறார் நீ இந்த மிளகாய் கண்ட பாக்குறியோன்னு அப்ப நான் பாக்குறேன் நான் எல்லாம் செய்யறேன் இவர் சொன்னாராம் போவேக்கல வடிவா பார்த்து தண்ணி ஊத்து என்ன வேற பார்த்து தண்ணி ஊத்து வந்து விட்டார் என்ன சொன்னவர் வேற பார்த்து தண்ணி ஊத்து அவர் என்ன சந்தோஷமா இந்தியாவுக்கு போயிட்டார் முந்தி வாட்ஸ்அப்பும் இல்லை இந்த உதவலும் ஒன்றும் இல்லை ஏன் வீடியோ கால் பார்த்து கதைக்கிறேன் 5ஆம் நாள் வாரேன் வந்தோடனே இவர் முதலாவது யாரை பார்த்தது குரங்கு ரெண்டாவது என்னத்தை பார்க்கணும் இந்த மிளகாய் கண்டை அப்படியே வாரார் குரங்கு வருது தூக்கி அணைச்சி கொண்டு மிளகாய் தோட்டத்துக்கு போறேன் மிளகாய் தோட்டத்துக்கு போனா முழு மிளகாய் கண்டும் காஞ்சு போய் கிடக்குது ஆனா தண்ணி ஊத்தி கிடக்குது மிளகாய் கண்டு முழுக்க காஞ்சு போச்சுது தண்ணி ஊத்தி ஆனா தண்ணி ஊத்தி கிடக்கு இவர் என்ன அத சொல்லியிருக்கிறார் என்ன செய்யணும்னு கேட்டிருக்காரு நான் பார்த்து தண்ணி ஊத்தினேன் எப்படி பார்த்து தண்ணி ஊத்தினேன் புடுங்குது பாக்குது நடுகுது தண்ணி ஊத்துது 5 நாள் என்ன செய்திருக்குது ஒவ்வொரு மிளகாய் கண்டையும் புடுங்குது பாக்குது தண்ணி ஊத்துது இவருக்கு வாழ்க்கையே வெறுத்து போச்சு யாரு இவருக்கு இந்த குரங்க நம்பி கொடுத்த குரங்கு குரங்கிட்ட நம்பி கொடுத்த குரங்கிட்ட நம்பி கொடுத்த குரங்குக்கு அதே மாதிரி தான் இதுகள்கிட்ட அறிவிக்க கொடுத்தா காணுமோன்னு ஒரு லிஸ்ட் எழுதி கொடுக்குங்க இப்ப எனக்கு அது பத்தி பிரச்சனை இல்லையடாப்பா சரியா எனக்கு ஊசியன்னு கேட்டதை கொண்டு வரோம்னு கேட்டது எந்த ஊசிக்கு கொண்டு வர சொன்னா கொரோனா போடுறதுக்கு ஊசியை கொண்டு வர சொன்னா இல்லாட்டி ஊசி எங்களை வேண்டி கொண்டு வர சொன்ன ஒருவேளை டே இதுவா இருக்கும் என்ன எல்லாரும் ஊசியோ கூப்பிட்டு அவங்ககிட்டாண்டா கேட்கணும் நான் நினைக்கிறேன் டாக்டர் மேலாம் இப்ப ரோட்டுக்கு வந்து செய்ய போறாங்களோ எவர்கிட்ட எந்த வேலை கொடுக்குறன்ற ஒரு விவஸ்தை இல்லாமல் போயிட்டு இருக்கு அப்படி என்னடா ஊசி போடணும் கொண்டு வாங்கன்னு சொன்ன கொண்டு வாங்கன்னு ஊசி காட்டுல தானே கொண்டு வர சொல்லிருப்பாங்க முதலடாப்பா இந்த ஆட்டோ எங்கத்தே ஆட்டோன்னு இருந்தா பரவாயில்ல யார் அறிவிச்சேன்னு ஹலோ ஓ உனக்கு கண்டுதாடா சொல்லடா என்னடா அது என்ன ஏதோ கண்பத்திர செய்ய போறாங்களா ஆறுக்கு நீ கண்டிட்டு தானே சரி சரி வையிற மச்சான் புத்தகத்தை எடுத்து கொண்டு போ நீ கண்பத்திர செய்ய போறாங்களா என்னடா உனக்கு ஊசி என்று கேட்டிருக்குது அவனுக்கு கற்பத்திரைக்கு எனக்கு அன்புள்ள மக்களை என்று கேட்டிருக்குது அப்ப அந்த தொங்கல்ல இருந்து இந்த தொங்கல் வரைக்கும் எல்லாரையும் பிடிச்சாதான் ஒரு சொல்லா கேட்டு எழுதலாமோ அதுதான் அப்ப சரிதாங்க கற்பத்திரை செய்ய போறாங்களாம் அப்ப அப்ப நீ உங்க கிளினிக் காட்ட கொண்டு கூட கனியா கட்டிட்டீல நீ கடையில இந்த கொண்டு குடும்பம் இப்ப இலவசமாமன்றாங்க நீ பாத்துக்கிட்டு தான் தண்ணி ஆஸ்பத்திரியில போனாடா அங்க போய் ஈடுபட்டு கொண்டு இருக்கணுமாடா அங்க உடனே செய்து அனுப்புறாங்களா போங்கடாப்பா கையில போய் செய்ய கூடா தப்புங்க போங்க சண்டை கொஞ்சமாவது குறையட்டும் அப்ப என்ன அறிவிச்சான்னு இந்த வரைக்கும் இப்ப வரைக்கும் தெரியும் அவன் தாங்க அவங்க தாங்க கேட்கணும் எனக்கு இப்ப கிடைச்சிருக்கு சட்டத்தை செய்யணும் என்று கேட்டதா மிச்சதை எங்களுக்கு கேட்கலையான்றார் இனி அடுத்தவன் கேட்டான் தெரியும் என்னன்றது என்ன செய்யறது
நான் என்ன மூக்கு சேர்த்து அதான் சொன்னா மறையடாண்டு நீ அங்க எங்க விரும்புறேன் அவனை மறைஞ்சிருந்தா போறான் அதுல கந்தசாமி போறான் என்ன கேட்டு வரான். அடே பிராமல் என்ன கந்தசாமி அரே அவன் சொல்றான் என்னண்டா பொது மண்டபத்துக்கு விரட்டாம. அப்ப சரிதானேடா அப்ப என்னன்ற பப்ளிக் இதுல வச்சு ஒப்புறதுங்கன்ற அரே பூனை கொப்பரேஷன் இதே மாதிரி காய்ச்சி கொண்டு இருக்கிறேன் நீ ஹெல்பத்தர ஆபரேஷன் கொடுமையாடா இந்த நாதாரிகள் என்ன அறிவிச்சேன்னு தெரியாது என்ன போனான்னு தெரியாது. அடே இப்படித்தாண்டா உனக்கு ஒரு கதை. அதாவது ஒரு இடத்துல ஒரு அங்க ஒரு நிறுவனத்துல வந்து பயிற்சி கொடுக்குறாங்க. சரி, பயிற்சி கொடுக்குற இடத்துல இப்படித்தான் கொஞ்சம் பேருட்டு ஒரு சொல்ல கொடுத்து விடுவான். நீங்க வேறட்டே ஒரு பாஸ் பண்ணண்டு என்ன சித்தியகிறது சொல்லு அவருக்கு ஒரு தகவலை சொல்லண்டு இப்படியே எப்படி போறது. கடைசியில போறது என்ன? கந்தசாமி முதலாவது சொல்லப்பட்ட கந்தசாமி தாட்சி போட்டியில் முதலிடம் பெற்றார். இவருக்கு விளங்கிய கந்தசாமி பிள்ளை தாட்சி போட்டியில் முதலிடம் பெற்றார். விளந்தான் ரைட். நான் திரும்புறேன். கந்தசாமி புள்ள தாட்சி போட்டியில் முதலிடம் பெற்றார். இங்க அந்த கந்தசாமி புள்ள தாட்சி போட்டியில முடிஞ்சா கடைசியில முடிச்சுன்னு கந்தசாமி புள்ள பத்திட்டார். அதே மாதிரி தான் இது கந்தசாமி தாட்சி போட்டி கந்தசாமி பிள்ளை அவர்கிட்ட கந்தசாமி பிள்ளைதான் அவருக்கு பேர். கந்தசாமி பிள்ளை தாட்சி போட்டியில் முதலிடம் பெற்றார். ரெண்டாவதுக்கு சொல்லியாது கந்தசாமி பிள்ளை தாட்சி போட்டி. மூன்றாவது கந்தசாமி பிள்ளை தாட்சி போட்டியில் முதலிடம் பெற்றார். அங்கால போறான். கந்தசாமி புள்ள தாட்சி போட்டியில் முதலிடம் பெற்றார். அங்கால போகுது கந்தசாமி புள்ள தாட்சி போட்டியில முதலிடம் பெற்றுறான். அங்கால போகுது கந்தசாமி புள்ள தாட்சியாவே போச்சாராம். கடைசியில போயிருக்கு. கடைசியில இந்த தகவல் வருது. இப்ப எனக்கு வந்த மாதிரி தான் எங்க இருந்து அடுத்தன்னு சொல்றான் கற்பத்தில் செய்ய போறாங்களாமன் ஊசி காட்டுன்ற அப்ப அந்த குடும்ப கட்டவாடி செய்ய போறாங்க போல இருக்கு. முனிசிபாலிட்டி செய்ய தொடங்கிட்டு போல இருக்கு. முனிசிபாலிட்டி செய்ய தொடங்கிட்டாங்க. முனிசிபாலிட்டி தேவனா நாக்கி தாண்டா கற்பத்தில் செய்யும். இது எங்கடா இப்படித்தாண்டா நாடு பூரா தகவல் இப்படி இல்லையடாப்பா அதுதாங்க நடந்தது. நான் சொல்றேன் எனக்கு எங்கட ரோட்ல இருந்து அறிவிக்க இதுதான் கேட்டது ஊசி என்றது. உனக்கு போன் பண்ணி கேட்கிற உனக்கு கேட்டுக்குமா மட்டும் உண்ட பக்கம் இருந்து அவங்க கொண்டு வர புத்தகங்களேண்டு காட்ட கொண்டு வாங்கன்னு சொல்றாங்க. இங்க அடுத்தவன்ட்டு அடிச்சு சொல்லிவிட்டேன். அவன் இப்ப எனக்கு போன் பண்ணி சொல்றாங்க கரெக்டா போய் செய்ய போறான். நான் இவங்கப்ப ஆட்டோ எப்படி நிப்பாட்டி போட ஓடினவங்க அது எனக்கும் தெரியலடா. தண்டை புரியுற ஆமரிக்கடான்னு சொன்னேன். மறைச்சிருந்தா அவங்ககிட்ட கேட்டிருப்ப நீ என்னத்துக்கடா முடிக்க சொன்னீங்கன்னு என்ன கேட்குற அவங்ககிட்ட கேட்கணும். நான் என்னத்துக்கடா நீங்க என்னடா சொன்னீங்கன்ட்டு அப்ப நான் சொல்லியிருப்பேன். நான் உனக்கு இன்றைக்கப்ப இந்த கிராம சனம் முழுக்க இவங்க என்ன அறிவிச்சவங்க யோசிச்சு செத்து போகுது. ஓமோ ஒருவேளை இப்படி இருக்குமாடா என்ன இவங்கள் இப்படி சொல்லிட்டு போனா எங்களுக்கு விலங்கல தானே கொண்டு வந்துட்டு பிடிச்சிட்டு ரைட்டு வேலை ஒன்றும் செய்யலன்னுட்டு கேச போடலாம். ஐடியாவா இருக்கிறான். இப்ப இவங்க போல இருக்கு என்ன இப்படி எங்களுக்கு தஞ்சமயம் ஏதாவது ஒன்றை சொல்லிடுவான்டா. சரியா சொல்லிட்டு எங்க வரைக்க அங்க ஒன்றும் செய்யலையென்று சொன்னால் எங்களுக்கு இப்ப போட அடே நீ விரட்டி கொண்டிருக்க ஆடா இவங்க நாய்க்கு ஊசி போட சொல்லி எதுங்க அறிவிச்சாங்க கொண்டு தெரியாடா. சரியா அறிவிச்சிருந்தா ஏன்டா இந்த ஊர் இப்ப அல்லோல கல்லோட படுது இப்ப இருக்கடா அப்ப எங்க போய் சொல்றது. இதுக்கு நான் ஒரு கதை ஒன்று சொல்றேன். ஏற்கனவே சொல்லியிருப்பேன். நீ கதையை சொன்னீண்டா கூட எனக்கு நிம்மதியா ஒரு பெரிய கிராமத்துக்குள்ள ஒருத்தர் வாரான். அங்க வந்து இந்த கிராமத்துல இருக்கிற இளையவர்கள் எல்லாருக்குமே உங்களுக்கு நான் வேலை தர போறேன். சரியா எனக்கு ஒரு இடம் தாங்கன்னு சொல்லியாங்க. உடனடியா ஒரு நல்ல மாலை வீட ஒன்று அவருக்கு கொடுத்து அவரை எழுதிட்டு சரி என்ன அடுத்த நாள் சொல்றேன் வாங்க எல்லாரும் வாங்க உங்களுக்கு வேலை இருந்தாலும் உங்களுக்கு வேலை நீங்க செய்யற வேலைக்கு வைக்க ஊதியமும் சரி என்ன வேலை சொல்லியாச்சு. இந்த ஊர்ல இருக்கிற ஒரு பாம்பை கொண்டு வந்து தந்தீங்கன்னு சொன்னான். ஒவ்வொருத்தர் ஒரு பாம்பு எனக்கு கொண்டு வந்து தந்தீங்கன்னா 500 ரூபா தருவேன். ஒரு பாம்புக்கு ஒரு நாளைக்கு 500 ரூபா. சரி என்று எல்லாரும் தேடி திரிஞ்சு 10 இலக்கத்துல இருந்து ஒரு பாம்பு கொண்டு வந்து குடிக்கிறேன். ஒவ்வொரு பாம்பா வருது. ஒவ்வொருத்தருக்கும் எண்ணி காசு கொடுக்குறேன். சரி ஒருத்தனை வேலைக்கும் அமர்த்திட்டேன். தனக்கு இந்த காசை பண்ணி பாதுகாக்கிறதுக்கும் வேணும் தானே சமையலுக்கும் வேணும்னு ஒருத்தனையும் கூப்பிட்டாச்சு. சரி வா இரு
2ஆம் நாள் வந்துட்டு 2ஆம் நாள் வந்தோன்னு 2ஆம் நாளும் அறிவிக்கிறேன். இந்த முறை நீங்க உங்களுக்கு 10,000 ரூபாய் தரும். 1000 ரூபாய் தருவேன். உங்களுக்கு 1000 ரூபாய் தருவேன். எனக்கு 2 பாம்பு வந்து 1000 ரூபா ரெண்டு போஸ்டர் அடிச்சு ஓடு வாராங்க. ரைட், இன்றைக்கு தான் வேலை திரிறாங்க. திரிஞ்சு 2 பாம்பு பிடிச்சி கொண்டு வராங்க. 2 பாம்பு பிடிச்சி கொண்டு வந்தோன்னா 1000 ரூபா கொடுத்தாச்சு. 3ஆம் நாள் போஸ்டரில் ஒட்டி இருக்கு. என்னண்டு ஒட்டா இன்றைக்கு 1500 ரூபா. இப்படி 4ஆம் நாள் 5ஆம் நாள் 6ஆம் நாள் 7ஆம் நாள் போக இவரை வந்து போக 10ஆம் நாள் வந்து 10,000 ரூபா வந்து வந்துட்டு 10 பாம்பு பிடிச்சா 10,000 ரூபா. சரி வந்துட்டு எல்லாம் திரிஞ்சு கிரிஞ்சு உங்க காடு வீடு எல்லாம் மலையில கல்லு பூமி எல்லாம் போயிட்டு கிட்டு எல்லாம் ஆடாமல் திரிஞ்சு பாம்பு ஒவ்வொருத்தரும் 10 கொண்டுங்க. அடுத்த நாள் இவர் போஸ்டல் எழுதி விட்டார். 5 பாம்பு கொண்டு வந்தா 25,000 ரூபா. 5 பாம்பு கொண்டு வந்தால் 20. என்னடா 5 பாம்புக்கு 5,000 ரூபா அப்படி கொண்டு வந்து 25,000 ரூபாய். திடீராங்க 25,000 ஒரு 5 பாம்பு வந்துட்டா 25. திடீராங்க எல்லா இடமும் திடிஞ்சு காடு கீடு அங்க கடைசி கடல் குளம் எல்லாத்துக்கும் திரிறாங்க. ஊட்டுடமும் பாம்பு இல்லை. வேற வழியை ஒட்டி போட்டு வழியால போயிட்டு தான் வேற 3 நாளாம் இவர் யார்கிட்ட வேலைக்காரன் சொல்லிட்டு போய் வேலைக்காரன் பார்த்து கொண்டு வேல் வந்து ஊட்டுடமும் ஒரு பாம்பு இல்லைன்னு யார் செய்கிறான். இவன் டக்குன்னு கூப்பிட்டான், இங்கப்பா 5 பாம்பு நான் தாரேன். இந்த வீட்டுக்கு நான் தான் அந்த பாம்புகள் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். சரியா, உனக்கு 5 பாம்பு இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் நான் தாரேன். 25,000 ரூபாய் எனக்கு 5,000 ரூபா தருவாங்க. நீங்க 20,000 ரூபா தரணும். சரியா, அதுல இப்ப நான் உங்களுக்கு 5 பாம்பு தருவோம், எனக்கு முன்னுக்கு 5,000 ரூபா தருவோம். சரியா, ஐயா உங்களுக்கு 25,000 ரூபா தருவே இல்ல, அதுல ஒரு 5,000 ரூபாய் எனக்கு தருவோம். நீங்க எப்படி வருது? 10,000 ரூபாய்க்கு 5 பாம்பு இவர் கொடுக்குறேன். அதாவது நான் 5 பாம்பு இப்ப தர்றதுக்கு நீங்க 5,000 ரூபாய் எனக்கு தா. ஐயா ஒடிச்சு வச்சுக்கிறாரு, நான் எடுத்து தரப்ப ஒவ்வொருத்தருக்கும். உங்களுக்கு 25,000 நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 25,000 வர போகுது. 25,000 வரைக்கும் 5,000 ரூபாய் எனக்கு தருவோம். சரி, ஓகே, எல்லாரும் டீல போக மாட்டாங்க. அவன் கிட்டக்கிற பாம்பு கிம்பு எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு போட்டுட்டான். கொடுத்துட்டாங்க, அவனும் நிறைய கட்டிட்டான். இவையெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறான். ஐயா வருவே, முதலாளி வருவே, காசு தருவே, முதலாளி வருவே, காசு தருவேன். முதலாளியும் பெறையில காசும் பெறையில, பாம்பு மட்டும் திரும்ப ஊருக்குள்ள வந்து வேற காரணம் இல்லை. என்ன விளங்கி கொண்டு அவன் உழைச்சிட்டு போயிட்டாங்க. இவியலை வச்சு பேக்காட்டி இவியலையே இதென்று அவன் உழைச்சிட்டு போய் இருக்கிற பாம்பாவுக்கு காசு கொடுத்து காசை வேண்டி திரும்ப அவன்கிட்ட காசே வேண்டி கொண்டு இருந்த பாம்பையும் கொடுத்துட்டு போயிட்டேன். லாபத்தோட கொடுத்துட்டு போயிட்டான். இப்படி ஏமாளியால் இருக்க மாட்டேங்கும். ஏமாத்துறவன் செய்து கொண்டுதான் இருப்பான். இப்ப கூட ஏமாளிதான். நான் கூட ஏமாளிதான். என்னதுக்கு தெரியாது, ஒருத்துக்கிட்டுதான் நங்கால கருத்தறியான்னு கேட்டேன். உனக்கு யாரோ சொல்லிருக்கலான்னு என்ன நடக்க போதோ தெரியாது, பூண்டில் நிக்க போறோட தெரியாது. அடே, ஊரில கொஞ்சம் உன்னப்பூட வேலை வெட்டி இல்லாதல் இருக்கு. அதுதான் ஒரு சின்ன பிரச்சனைய பூதகரமாக்குறது. இவன் என்ன அறிவிச்சானோ என்ன போனான், எங்களுக்கு என்னடாப்பா ஏதோ பெரிய சுனாமி வார மாதிரி கத்திட்டு இருக்கீங்க. விட்டு இருந்தா நான் இந்தியாவில பாத்துருப்பேன்டாப்பா. இப்ப இதுல வந்து ஒரு 1/2 மணி காலத்துக்கு மேல என்ன முடிப்பாங்க. அவங்க என்னத்துக்கோ போட்டுட்டு அவங்க போட்டாங்க. உனக்கு என்ன, அவன் என்ன அறிவிச்சா உனக்கு என்ன? ஊர்ல சனம் ஏதோ ஒன்று நடக்குதுன்னா பொது மண்டபத்துக்கு போற சனம் சொல்லுந்தானே, ஐயோ அண்ணே அங்கே ஏதோ பொது மண்டபத்துக்கு நடக்குது வாண்டு. இப்ப நீ கற்பத்திர ஊசின்ற அவன் பொது மண்டபத்துக்கு குடும்ப காட்டோட வான்றான். நான் ஒழுங்கா சொல்றேன், ஒழுங்கா சொல்லி இருந்தானே. எனக்கு என்ன விளக்குன்னு நானும் சமைச்சு முடிச்சுட்டு என்னண்டு ஆறுதல வந்திருப்பேன் தானே. ஊர்ல உங்களை போல ஆக்களை வச்சு கொண்டுறாப்பா. நான் ஊர்ல இவனை போல ஆட்கள் இருக்கிறது. இவங்களுக்கு ஒரு வேலை கொடுத்தவன் இருக்கான். அவங்க எல்லாத்தையும் முதல் வேலையை பற்றி நிப்பாட்டினா தெரியும். அவன் கொடுத்தான்னா அவன் அறிவிச்சானா அவன் போனான்னா உனக்கு என்னடா? எனக்கு நாளைக்கு பிரச்சனை வருமேடா. நாளைக்கு போலீஸ் கேஸ் வந்துட்டா என்ன செய்யறது? உனக்கு உங்களை சனத்துடன் உனக்கும் போலீஸ் கேஸ் வரப்போகுது, உனக்கு மட்டும் என்கிறா வரப்போகுது.
எனக்கு வேற உனக்கு தான் வேற போது கற்பட்டரை செய்யணும் பண்ணிருக்காங்க ஊசி போடணும் பண்ணிருக்காங்க அந்த எனக்கு காதல கண்டது அவங்க சொல்லி இருக்கிறாங்க பிரச்சனை யாருக்கு வருதோ அவனுக்கு போகட்டும் நீ குறுக்க நீ கல்யாணம் கட்டிட்டில்லோ கையில போய் ஊசியை போடு அரே அடே பிரச்சனை வர்றது என்றால் அவர் நீ என்னடா ஏதோ வக்காலத்து மாதிரி இந்த சனம் எல்லாத்தையும் குழப்பிட்டு இருக்கேன் இல்லடாப்பா எனக்கு கேட்டுச்சண்டாடாப்பா நானும் போய் யாருக்கானு சொல்லுவேன் இல்லடாப்பா நாளைக்கு என்ன மாதிரி வந்து நிக்க போதுவல் என்ன யாரும் கண்டு தெரியாம கொள்ளாம நான் போய் நான் சொல்லி உடன் ஏதோ கார்டு கொண்டு வர சொன்னேன் அந்த மாதிரி நான் கொடுக்க போறான்னு நான் சொல்லி கொண்டு போய் கொண்டு இருப்பேன் அப்ப இந்த ஊரெல்லாம் உன்னுடைய தலையில இருக்குது என்ற மாதிரி தான் நீ யோசிச்சுட்டு இருக்க ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் அடிக்கடி கேட்டா நான் இருக்கிறேன் வீட்டுக்கிட்ட இருந்தோண்டு கேட்கிறேன் அறிவிக்கிறான்னு கேட்கிறேன் இங்க இருந்து போய் ஊசி கண்டு கட்டு சரி உண்ட பக்கம் பெருந்தானே உன்னை அடிச்சு கேட்போம்னு உனக்கு போன் பண்ணி கேட்கிறேன் நாங்க காட்டை கொண்டு வரோம் இன்னொருத்தர அடிச்சு கேட்டு அவன் சொல்லுவான் செய்ய போறாங்க அவனுக்கு அவனுங்க ஏதோ கற்பனை செய்ய போறாங்களா ரெண்டு அறிவிச்சதை கேட்டது எனக்கு என்று சொல்றான் இப்ப வார கோபத்துக்கு எனக்கு இந்த ஆட்டோக்காரனையும் ஆட்டோவையும் புட்டுச்சு அம்மத்தை அடிச்சு விட்ட குணம் கூட எனக்கு இருக்கு உனக்கு இருக்கு எனக்கு இருக்கு எனக்கு என்ன இருக்கு தெரியுமா உனக்கு வளர்க்கணும் போல எனக்கு உனக்கு வளர்க்கணும் போல இருக்கு சரியா நீ கேட்காம இருந்ததுக்கு எருமை மாடு வருது என்னத்தை பிடிக்கிற என்னத்தை மறைக்கிறேன் சொல்றேன் நின்று அவன் சொன்னதுக்கும் கேட்கல உனக்கு நான் சொன்னதும் கேட்கல உனக்கு சேவை கட்டினாரு கேட்கிறேன் அதுல இருந்து என்னத்தை பிடிக்கிறேன் ஓடி யாரு என்னத்தை பிடிக்கிற என்னத்தை சொன்ன என்னத்தை சொல்லு கலந்து போய் வாரேன் நாங்க மோட்டார போற குரங்கே தேடி வச்சு நடுவிட்டு கிடக்குறேன் அது மோட்டார போய் போகட்டுங்களா மோட்டார போற குரங்க எழுதி வச்சு நடுவிட்டு கிடக்கிற மாதிரி அறிவிச்சு போட்டு போனா என்ன இந்த கோதாரி விழுந்தவன் ஊசி அண்டு கட்டிட்டு தைக்கும் நம்ம வெளிநாட்டுக்கு போய் அவங்க என்ன ஊசி போட்டனே அது தைச்சம் செக் பண்ணினான்டா முடியலடா என்னால சத்தியமா உன்னோட முடியலடா எனக்கும் முடியலடா இந்த பங்கள் சொன்னதை ஓட்டு பாக்குறதுக்கு இங்க போனாங்கடா அரை மணி காலமாச்சு இன்னும் மாடா தேர்தல் குடிச்சு கொண்டுக்கிறாங்க ஒரு இட வந்திருப்பாங்க அப்ப போகம் பாரு அப்ப சூப்பர் பெட்ரோல் வேலை செஞ்சிருக்கு அப்ப நடந்திருக்கு சூப்பர் பெட்ரோல் வேலை செஞ்சிருக்கு காத்துக்கு நல்ல ஏற்றிருக்கும் எழுத்து கொண்டு சொல்லிட்டு போச்சார் இவனை தச்சுல போலீஸ் பிடிச்சோண்டு போடுது போலீஸ் பிடிச்சிக்க முடியாது போலீஸுக்கு விளங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னே விளக்கி இருக்காரு ஊருக்குள்ள வந்து சொன்னவன எங்களுக்கே விளங்கல போலீஸுக்கு விளங்க கொண்டுறியோ ஆகி போலீஸே இப்ப மண்டை விரிச்சு கொண்டு நிப்பாண்ட என்னத்தடா சொன்னவன் அனுமதி எடுத்திருப்பேன் அறிவிக்க போறேன்னு அடே ஒரு ஊரண்டா அந்த ஊர்ல பல விஷயம் நடக்கும் இந்த ஊர்ல சில பேர் இருக்கிறாங்க தாங்கள்லாம் ஊரை முதுகுல சுமந்து போற மாதிரி தாங்கள் இல்லாட்டி இந்த ஊரே இயங்காதன்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் அந்த மூக்கு சளி மாதிரி முன்னுக்கு போய் நாங்கெல்லாம் செய்ய வேணும்ன்ற மாதிரி இப்படி நீங்க எல்லாம் இருந்தாடாப்ப நகர்த்துறது கொண்டு போறோம் மாதிரி கதை அவங்க செய்யற வேலைக்கு நாங்க நாளைக்கு நடு ரோட்டில் நிக்கிறது ஒரு ஆரோட நடிக்கிறான் என்னவா அவனு நிப்பாட்டிட்டான் போ அவனு நிப்பாட்டிட்டான் அடிச்சு போ உனக்கு கொண்டு சொல்லட்டும் என்னத்தை சொல்ல போறேன் இனிமேல் என்ன நடந்தாலும் என்ன போனாலும் நீ வெளியில வராது நீ வெளியில வந்து என்றாலே ஏதோ ஒரு பிரச்சனை விடாண்டா வாரேன் தூக்கி வீட்டுக்குள்ள போட்டுட்டாங்க பயம்படா இந்த காலத்துல இன்னத்துக்கு அறிவிக்கிறான்னு ஒரு அறிவித்தல் கொடுக்குறான்னு கட்டாயமா கேட்கணும்டாப்பா இனிமேல் யாரும் இந்த ஆட்டோவோட அறிவிச்சு கொண்டு இந்த பக்கம் வரட்டும் இனிமேல் ஆறாவது அறிவிச்சு கொண்டு வானத்துல வரட்டும் ரோட்டு பக்கம் என்ன செய்ய போற கட்டட தொழிச்சு நின்று எறிஞ்சு விட்டுவது ஆண்கள்கிட்டே சொல்லி விடுவான் இப்படி சொல்லிய கொண்டு நின்று சொல்லாம ஓடிக்கண்டு போறான் உனக்கு விளங்க இல்லையா எறிஞ்சு விடு கல்லால ஊற்றி கண்ணாடு உடைஞ்சாவே நீ நின்று அதுல என்ன கேட்கு ரெக்கார்ட்லயாவது போட்டிருப்பீங்க நான் அதைத்தான் நீ போடுவீங்க மீண்டு அப்ப இப்ப இப்ப நாங்க உண்டி செய்வோம் ஒரு தீர்மானத்துக்கு வருவோம் ஒன்று வாகனத்துக்கு கல்லால் எறியணும் இல்லடா வாகனத்தை போட்டி விடுவோம் ஐயோ இடக்கு முடக்கா வேண்டாம் அப்ப வரியலை போட்டு விடுவோம் வரியலுக்கு முன்னுக்கு நின்றுட்டு நீ அறிவிக்க வந்து தெளிவா அறிவிச்சுட்டு போவோம் எந்த பிதாவே எந்த பிதா ஒரு கடிதம் எழுதுவோம் ஆளுநருக்கு ஒரு கடிதம் எழுதுவோம் சரி சார் சார் இங்க 2 பேர் ஆளுநர்
ஒரு ஆள் அப்ப சார் சார் அடே கதையா சொல்லிட்டேன்டா அப்படிறா. இப்ப கதையா சொல்ற நீ டேய் நான் சொல்ல முதல் கேளுடா. சொல்லு 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 சார் சார் ம். இனிமேல் இனிமேல் ஓ யாழ்ப்பாணத்துல யாழ்ப்பாணத்துல அப்படி சொல்லு ஓ யாழ்ப்பாணத்துல எந்த ஆபீஸா இருந்தாலும் ஆ, அந்த ஆபீஸ்ல ம், அறிவிப்பு செய்யறேன்னு சொன்னா ம், அவங்கள ம், நின்று அறிவிப்பு செய்ய சொல்லுங்க சார். ம். இவங்க ஓடி ஓடி அறிவிக்கிறதால எங்களால ஒரு வேலையும் செய்யலாம் கிடக்குது. நின்றுண்டா அவங்க நடத்தி விட்டுருவாங்க. முடிஞ்சது. வாகனத்துல போகாம வாகனத்தை நிறுத்தி அங்க எழுது. நிறுத்தி ஓ. நின்று அவன் நடத்தி விட்டுருவாரு. ஓஹோ சைடனை கொடுத்து ம் உன்ன மாதிரி முட்டாளா இருப்பாரு நீ யோசிச்சுட்டு இருக்கிற அந்த ஆளை. அடே ஓ இப்ப வேணாம் ம். ஆளோட ரேம்பிடுவோம். ஆ ஒவ்வொரு ஆபீஸா போய் ம் நேர போய் சொல்லி போட்டு என்ன வேற வேலை இல்லை. அவள் இது தங்களுக்கு வேலை இதுன்றதுக்காக அனுப்பி விடுறது பொழுதுபோக்கு இல்லைன்னு அனுப்பி விடுறது இருக்கிற சும்மா இருக்கக்கூடாது. இது சும்மா இருக்க இல்லாம எடுத்து கொண்டு வந்து போனா போகிறதுக்கு முண்டு உட்கார்ந்து போகிற என்ன மாதிரி போறது போனோடனே 4-5 பேர் வர்றது என்ன அறிவிச்சது தெரியாதா? என்ன அறிவிச்சு நீங்க பிறகு நாங்க கேட்கறது அப்போ உங்களுக்கு தெரியாதா? ஒரு நாளைக்கு கூப்பிட்டு வச்சுட்டு சரியா இப்படி ஒரு 68 அந்த அனுப்பின வேலை தானே அவையில கூப்பிட்டு வீட்டுல வச்சுட்டு என்ன அறிவிக்கிறேன்னு கேட்கணும். திரும்ப வேலைட்டு விலங்கையில என்று சொல்லுவீனம் இல்லை விலங்காது விலங்கையில விலங்காது பார்த்து இப்படி அஞ்சு விட்டுலாம் புட்டு சோப்புட்டுல இங்கால அடிக்கணும் இங்கால உள்ளுக்குள்ள இருக்கிற இங்கால மற்ற சிவப்பறையால உள்ளுக்குள்ள இருக்கிற படியால வந்து இங்க போன் பண்ணுவோம். நீ ஹெட்போன் போட்டிருந்த நீ அவங்க அறிவிக்க மூதேசி விழுவாணி அந்த பாய்க்குல என்ன வச்சு கழிச்சேன்னு தெரியாது. வெத்தினை சப்பி கொண்டு கழிச்சோ தெரியாது. அதான் கேட்கிறான்டா ஓட்டத்துக்கு பிறந்தவனோ தெரியல. நீ இதுல உங்க வர மாட்டேன் நில்லு. ம் நான் போய் மோட்டை போய் கொடுத்து வாரேன். ம் அறியாம ஐயோ ஐயோ நான் என்ன போன் சார்ஜ் இல்ல ஆ. போன் ஓவா போகுது. சரி எதுக்கு நீ அங்கால கேளு என்ன தேண்டு போன் பண்ணி சொன்னீங்கடா நான் போயிடுவேன். தப்பின்னு பிழைச்சேன். நீ இந்த ஏரியாவுக்கே வர மாட்டேன். நான் விட்டா தானே ஆட்டோ சொன்னவன நான் பார்க்காம விட மாட்டேன். என்னன்னு அறியாம நான் போக மாட்டேன் விட மாட்டேன். நல்ல கதையா இருக்கு. நான் விட்டா தானே ஆட்டோ கேட்காம நான் போக மாட்டேன். எடுக்கட்டுக்கும் பாப்பா மாட்டோம்.